ஓகே, இந்த வீடியோ பார்த்தோன்னா வேலையை நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? வெயிட் செப்டம்பர் 14க்குள்ளே ஆதாரில் ஏதோ டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுமாமா, அதை போய் பண்ணிடுங்க. இதுவும் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய விஷயந்தான். இந்த அப்டேட்டும் நமக்கு வர வேண்டியது தான். ஆக்சுவலி இது ஜூலையிலே பண்ணியிருக்கணுமாமா. அவங்க நம்ம யாரும் பண்ணாதனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு ஏன் தெரிய வரல அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்கணுங்கிறத நம்ம முடிவே பண்ணுறது கிடையாது. யாரோ ஒரு ஆள் முடிவு பண்ணுறாங்க, நீ இதை தாண்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதை தான் பார்க்குறோம். பிகாஸ் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்ஃபர்மேஷனோ இல்லை நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, இப்போ நீ என்ன பண்ணணும், அடுத்த கரியர் கைடன்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி ஒன்றுமே வராது. என்ன வரும் தெரியுமா? பாஸ்ட் சேலஞ்ச் வரும். உட்காந்து தட்டி தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எந்த இடத்துல கரெக்டாக வருதுன்னு. ரெண்டாவது பார்த்தா இப்போ புதுசாக ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. ஃபாரின்லேருந்து வருவானுங்க. ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குவானுங்க. அதில் ஏதாவது தூக்கி போட்டு உங்களுக்கு $100 $1000 சொல்லி இந்தியன்ஸாக டார்கெட் பண்ணி எவனோ ஒருத்தனுக்கு வீடியோ கால் பண்ணி அவனுக்கு அனுப்பிச்சி விட்டேன்னு ப்ரூஃபாக காட்டுவான். ஏன் ஒய் இந்தியன்ஸ் ஆல்வேஸ் இந்தியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம நோக்கணும்னா, ஒன்ஸ் நான் ஒரு வீடியோவில் எங்கேயோ பார்த்தேன், ஒருத்தர் மென்ஷன் பண்ணுவார் லைக் டிக்டாக்கை பற்றி. வென் வி யூஸ் டிக்டாக் தோஸ் டைம்ஸ். அப்போது டிக்டாக்ல என்னென்னா, எல்லா இடத்துலையுமே டிக்டாக்கோட சைனா வெர்ஷன் இல்லை சம்வேர் அரௌண்ட் த ஏஷியாஸ் பீப்புள் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் தான் வருது அவங்களுக்கு. நமக்கு மட்டும்தான் நம்ம எது நம்மளை என்தூசியாஸ்ட் பண்ணுமோ இன் டிஃப்ரெண்ட் வேஸ், அது மட்டும்தான் நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்தியன்ஸ் ஆர் த டார்கெட் ஹூ டசன்ட் வாண்ட் டு இம்ப்ரூவ். இது ஒரு என்னடா ஒரு சின்ன ஒரு வீடியோனால என்ன ஆக போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் they influence us as much they want, because social media is the biggest power to get influenced easily, that too in this age. லைக் நம்ம இப்போ நமக்கு ஒன்று தேவைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை தேடி போகணும். ஒரு சில விஷயங்கள் நம்மளை தேடி வருதுன்னா அது நமக்கு தேவையா இல்லையான்னு நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுற ஒரு தன்மை வேணும். இது எல்லாத்துக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். பட் ஆக்சுவலி ஈஸிலி எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சஸ் விச் மோஸ்ட்லி பேட் இன்ஃப்ளூயன்சஸ். அதாவது நீங்கள் எல்லா வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு ஆடு வரும். சிம்பிளி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் ஒருவர் டக்குன்னு இட்ஸ் 2022 அப்படின்னு ஏதோ ஒரு இயரை சொல்லிட்டு ஸ்டில் யூ ஆர் நாட் யூஸிங் த ஏஐ அப்படின்னு ஆரம்பிப்பார். பிகாஸ் அவங்க ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வராங்க, ஏஐங்கிறது பெரியதுங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிறது இட்ஸ் a mandatory thing, பிகாஸ் அப்டேட்டிங் டு த டெக்னாலஜி இஸ் mandatory thing. பட் அது மட்டும் இது கிடையாதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லாருமே ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்ட்லேயே எல்லாரும் போய் விழுகிறத பார்த்தா இட் ஃபீல்ஸ் லைக் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி விச் இஸ் சம்வேர் அரவுண்ட் த வேர்ல்ட். உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலி வேறு ஒருத்தனுக்கோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தட் இஸ் த ரியாலிட்டி ஹேப்பனிங் ஹியர். சரிடா, இப்போ நம்ம ஐடியில் தான் நமக்கு காசு வருது, அதனால தான் போகிறோம். ஓகே, இட்ஸ் டோட்டலி ஃபைன். பட் நீங்கள் போகிறீங்களா? என்னோடய ஒரே ஒரு பின் பாயிண்ட் அட்வைஸ் என்னென்னா, ஜஸ்ட் அதில் என்ன ஸ்கில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை டெவலப் பண்ணி அதுலேருந்து உங்களால் எதாவது செப்பரேட்டாக எதாவது பண்ண முடியுமா? இஃப் இட் பாசிபிள் யூ கேன் டூ தட். என்னடா எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டீங்க, எதை நார்மலைஸ் பண்ணுங்கிறத ஒரு விவஸ்தையே இல்லாமல் போச்சு போலே. இப்போ உள்ளே போய் பார்த்தா நமக்கு ஒன்று கரெக்டுனா இங்கே எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டான். அப்புறம் என்னடா அது பேர் சொசைட்டியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்தா போகிற சொசைட்டிங்கிற மாதிரி எதுவுமே எல்லாமே கரெக்ட். உனக்கு இப்போ கரெக்டுன்னு படுதா, அது கரெக்ட் அப்படின்னு நம்ப வச்சிட்டான் நம்மளே. எது தப்பு ரைட்டுன்னு உனக்கு முதல்ல பிரித்து பார்க்க தெரியுமா? தெரியும். ஆனால் நீ எதுன்னு கரெக்டுன்னு நம்புறியோ அது கரெக்டுன்னு நினச்சிட்டின்னா அது தப்பாக இருந்தாலுமே அது கரெக்டுன்னு நீ நம்புவ. புரியல தானே? எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறானுங்க, பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிறவனுங்க நினச்சாதான் கொஞ்சம் என்னன்னு தெரில. அவன் எப்படி நிற்பான், இந்த கொடி படத்தில் சொல்கிற மாதிரி அன்பும் கொடியும் சேர்ந்து ஒரு மாதிரி புதுசாக நிற்கிறாமாங்கிற மாதிரி எவன் எப்படி நிற்பான், எந்த உருவத்தில் நிற்பாங்கிறது கூட இப்போ தெரியல. யாரை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நில்றாங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது. இதை சிரிக்கிறதா இல்லை ஒரு இப்படி போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறதான்னு நமக்கு தெரியல. ஓகே, நம்ம கரெக்டாக இருப்போம். ஒரு நமக்கு எது கரெக்டு தப்புன்னு புரிஞ்சுக்க தெரிகிற பக்குவம் இருந்துச்சுன்னா we can survive in this world. பார்ப்போம். Humans will become like a zombies, I guess. இப்போது
ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தோணியிருக்கும், உங்களுக்கும் எனக்கும் சரி, ஒரு 20s இருக்கிற எல்லாத்துக்குமே தோணியிருக்கும், am I doing the stuffs right அண்ட் இந்த ரூட் வந்து கரெக்டாக தப்பா, இல்லை எல்லாரும் போகிறாங்கிறக்காக நானும் போகிறேன்னா, இல்லை யூனிக் ரூட் எடுத்தால் நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். அதுவும் இல்லாமல் யாருனாலும் இப்போ வந்து ஈஸியாக ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு மைண்டில் செட் பண்ணியிருப்போம், இதுதான் நம்ம அப்படிங்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே திஸ் இஸ் நாட் யூ அப்படிங்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் வந்து நீ ஒரு ஜோக்கர்ரா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடும். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டடியாக இல்லாமல் ஒரு வேறு ரூட்டை சூஸ் பண்ணிட்டு போயிடும். அப்படி ஒரு வந்து நம்ம வேறு ரூட்டை சூஸ் பண்ணி போவோம்ல, அது மட்டும் எப்பயுமே பண்ணிடக்கூடாது. வி ஹாவ் ஸோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் லைஃப். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இந்த ஒரு விஷயம் மட்டும் டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, அதுவும் இது மட்டும் டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. there is so many distraction in our life. ஸோ நமக்கு எது தேவைங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளே போகலாம், இல்லையா? லைக் வாரணமாயிரம் சூர்யா சேஸ் உடம்பை ரெடி பண்ணுங்க அம்மால, அந்த மாதிரி அவர் சொல்கிற மாதிரி உடம்பை ரெடி பண்ணலாம். லைக் தட் யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக எடுத்துகிட்டு அதில் ஒரு ஃபோக்கஸாக வச்சுட்டு அதில் ஒரு கரியர் பில்ட் பண்ணலாம். வாட் இஃப் யூ ஃபெயில்ட் இன் யுவர் ஸ்டடீஸ், there is so much of opportunities அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டடீஸ் இஸ் நாட் ஜஸ்ட் த ஒன்லி ஆப்ஷன் டு கெட் சக்சீட். அதுவும் ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹியர். என்னடா ரொம்ப அட்வைஸாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, சொன்னால் கேட்பாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் தெரியாது. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை ஒப்பீனியன். இதெல்லாம் என்னோடய தாட்ஸ், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போது ட்ரெண்டு பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜென்சி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை பற்றி பேசணுன்னா, ஆக்சுவலாக என்னென்னா பழசெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் வந்து நம்ம லூஸ் பேண்ட்ஸ் லூஸ் ஷர்ட்ஸ் போட்டுட்டு இருந்தோம், அது இப்போது ஜஸ்ட் டர்ன்ட் இன்டு ஓவர் சைட் ஷர்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ், பேகி பேண்ட்ஸ். தட் இஸ் how it changed. The time changes and the cycle repeats. இதுதான் நடக்குது. ஜஸ்ட் லைக் அ சர்க்கிள், ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல எண்ட் ஆகும், மறுபடியும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். வேறு ஒரு ஆப்ஷனே இல்லை. பிகாஸ் இட்ஸ் டிஃபைன்டு ஸ்ட்ரீம் லைன். இது மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிதான் ஆகணுமே தவிர புதுசாக ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது. எல்லாமே முன்னாடி நடந்தது தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. எப்போவுமே வந்து உனக்கு நீ பார்க்க நல்லா இருக்கியா, உனக்கு ஒன்றே பிடிச்சிருக்கா, அதுதான் விஷயம். இவன் பார்க்குறான், இவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், நம்மளால் அப்படி இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு செகண்ட் தாட்ஸே வரக்கூடாது. நம்மள்ட்ட என்ன இருக்குது, நம்மளால் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளை எக்ஸ்போஸாக காட்டிக்க முடியும், நம்மள்ட்ட எவ்வளோ ஸ்டஃப் இருக்குங்கிறது தான் முக்கியமே தவிர உன்ட்ட என்ன பொருள் இருக்குது அதை வச்சு, அதாவது ஒரு பொருளை வச்சு, உன்ட்ட இருக்கிற பொருளை வச்சு உனக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் வருதுன்னா அது வந்து என்றைக்குமே இட்ஸ் நாட் கோன் லாஸ்ட் ஃபார் யூ. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், உன்ட்ட இருக்கிற திங்ஸை வச்சு அது வருதுன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் ஃபார் யூ. இட் கேம் த திங்ஸ் யூ ஹோல்ட். அப்போது உன்ட்ட அந்த திங்ஸ் போயிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஆட்டோமேட்டிக்கலாக அதுவும் போயிடும். அப்போ உட்காந்து நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுல தெர் இஸ் நோ பாயிண்ட் இந்த. உன்னைய பிடிச்சி யாராக இருந்தாலும் பேசினாலும் இருக்கிறாங்களா, தட்ஸ் என்ன. நார்மலைஸை பற்றி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நார்மலைசிங் வந்து இப்போது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிட்வீன் அ மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். பெஸ்டீஸ்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது என்னென்னமோ சொல்லுவேன், பெஞ்சிங்கிறானுங்க. என்னடா பெஞ்சிங்னு கேட்டால் நான் லைனில் இருப்பேன் சார், எப்போ புட்டுக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், புட்டு வச்சுன்னா உள்ளே போயிடலான் இருப்பேன், லைனில் வெயிட் பண்ணுறேங்க, நான் ஏதாவது க்யூவில் நிற்கிற மாதிரி சொல்கிறேன், ரேஷன் கடை நிற்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கேட்கும்போது அப்படி தான் இருக்கும். இப்போ நான் சோஷியல் மீடியா நான் சொல்கிறது இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது, இட்ஸ் கிளப் ஆஃப் எவ்ரி திங். எல்லா இடத்துலையும் வந்து நீ நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. த கிரியேட்டர்ஸ் ஆர் கிரியேட்டிங் ஸ்டெப்ஸ் டு கெட் நார்மல் டு யுவர் செல்ஃப். அப்போ நீ உனக்கு வந்து பார்க்கும்போது ஓகே இவர் பண்ணுறாரு, இது நார்மல் தான் போல அப்படின்னு நீ நினச்சறேன். அப்படி நினைக்கவே நினைக்காது. உனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, இதுதான் கரெக்ட், இது தப்புன்னு உனக்கு தெரியும்ல, அதை மட்டும் பண்ணு. இவர் சொன்னாருங்கிறக்காக இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் என்னைக்கு ஆகிடாதுரா, ஆயிரவே கூடாது. ஆனோம்னு வச்சுக்கோ, ஈஸியாக நம்மளை வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானே. யூஸ் அண்ட் த்ரோ பொருளாகவே வாழ்ந்துட்டோம், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல் ப்ராடக்டாகவும் இருக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகே சரி, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேங்கிறதோட எனக்கு எப்போல்லாம் தோணுதோ, சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் இங்கே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறது பூமரிஷாக தெரியாமல் ஓகே ஹேஸ் சம்திங் டு சே டு அஸ் விச் கேன் அப்லிஃப்ட் ஆர் ஹெல்ப் இன் யுவர் லைஃப்னு நினச்சிங்கன்னா யூ கேன் do follow
அண்ட் அப்கமிங் வீடியோஸ் வரும். ஐ ஹோப் ஸோ. லெட்ஸ் சி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நான் சொல்கிற தாட்ஸில் வந்து ஏதோ செகண்ட் தாட்ஸ் இருந்தாலும், இல்லை ப்ரோ இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இது பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சாலும், யூ கேன் மென்ஷன் வாட் எவர் யூ வாண்ட். ஐ வில் கோ த்ரூ தட். அதுக்கப்புறமும் இட்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட்டாக சொன்னோன்னா, இட்ஸ் டோட்டலி மை பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஒப்பீனியன் தான். இது வந்து பர்சன் டு பர்சன் மாறலாம். யாரையும் அட்டாக் பண்ணுறதுக்காகவும் இல்லை, ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக. எனக்கு தோன்றதை நான் வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஷன் வச்சுக்குவோம். ஒரு டீ குடிக்கும் போதோ ஏதோ ஒரு சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஜஸ்ட் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் நம்மள்ட்ட வந்து சில தப்புகள் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் தப்புடா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு மென்ஷன் பண்ணல. அந்த மாதிரி தான் நீங்களும் ஜஸ்ட் தப்புன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா, யூ ஆர் அ ஃப்ரெண்ட் ஹூ கரெக்ட்ஸ் மீ. அதே மாதிரி ஐ ஆம் த ஃப்ரெண்ட் ஹூ கரெக்ட்ஸ் யூ. திஸ் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டாக் இன் திஸ் டெலிடாக்கிஸ்.